ஒன்ஸ் மோர் ட்ரெய்லர கிராக் பண்ணியிருக்கேன். ட்ரெய்லர் ஃபுல்லா பார்த்த உடனே இது ஜஸ்ட் ஒரு லவ் ஸ்டோரி மட்டும் இல்லன்னு தெரியுது. ட்ரெய்லர்ல காமிச்சிருக்க ஒவ்வொரு சீனும் கனெக்ட் பண்ணி பார்த்தா, இந்த ஸ்டோரி என்ன சொல்லப் போகுதுன்னு ஒரு ஐடியா கிடைக்குது. அது என்ன ஸ்டோரின்னு இந்த ரிவ்யூல பார்க்கலாம். இந்த படத்துல அர்ஜுன் தாஸ் ரகு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரகுக்கு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் நடந்த விஷயம் அவன ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அவன் லைஃப்ல லவ்னா ஒரு பியூட்டிஃபுல் மெமரியே கிடையாது. ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு மெமரி தான். அதனால புதுசா ஒருத்தங்க அவன் லைஃப்ல வந்தா அவனால ஈஸியா அக்செப்ட் பண்ண முடியாது. அந்த சிச்சுவேஷன்ல தான் அடிட்டி சங்கரோட அஞ்சலி கேரக்டர் ரகு லைஃப்குள்ள வராங்க. அஞ்சலிக்கு ரகு மேல ஒரு ஃபீலிங் வருது. ஆனா ரகுக்கு ஆல்ரெடி பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்போட பெயின் இருக்கு. ஸோ ஒரு பக்கம் பாஸ்ட் லவ்வோட மெமரிஸ், இன்னொரு பக்கம் பிரசன்ட்ல அவனே லவ் பண்ண ட்ரை பண்ற ஒரு பொண்ணு. இந்த ரெண்டு உலகத்துக்குள்ள நடுவுல ரகு என்ன டிசிஷன் எடுக்க போறான்? அதுதான் படத்தோட மெயின் ஜர்னி. அர்ஜுன் தாஸ்க்கு யூசுவலி இருக்கிற இன்டென்ஸ் ஸ்கிரீன் பிரசன்ஸ்க்கு ஆப்போசிட்டா இந்த படத்துல எமோஷனல் சைடு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. அடித்தி சங்கர் கேரக்டரும் ரகு லைஃப்ல ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜி கொண்டு வராங்க. ஓவராலா பார்த்தா ஒன்ஸ் மோர் ஒரு சிம்பிளான லவ் ஸ்டோரி மட்டும் கிடையாம ஒரு பாஸ்ட் லவ், பெயின், ஹீலிங், செகண்ட் சான்ஸ் எமோஷன் பார்க்க போகிற படம் இது. லவ் ஸ்டோரி ஃபேன்ஸுக்கு டெஃபினெட்லி ட்ரை பண்ணக்கூடிய படம் இது. லவ்வே லாஸ் பண்ணது பெரிய பெயின் இல்ல. லவ்வே மறுபடியும் நம்ப முடியாம போறது தான் பெரிய பெயின். அதுதான் ஒன்ஸ் மோர் சொல்ல வருது. மூவி ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்